Good day friends, welcome to Just an Update. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பிரபலமான கார் நிறுவனமான வோல்வோ கம்பெனியினுடைய துவக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வோல்வோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேஎஃப் சொல்லக்கூடிய பிரபலமான பேரிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்வீடனில் இருந்தது. இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவான ஆர் கேப்ரியல்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு வாட்டி பிஸ்னஸ் மீட்டிங்கில் குஸ்டவ் லார்சன் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரை எதிர்ச்சியாக மீட் பண்ணுறாரு. அவங்க மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தை துவங்கணும், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணணும், பெரிய அளவில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ரெண்டு பேர்த்துக்குமே இருந்தது. அதனால் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து 1924ஆம் வருடம் வோல்வோ கம்பெனியை துவங்குறாங்க. வோல்வோ கம்பெனியை எஸ்கேஎஃப் கம்பெனியினுடைய சப்சிடரியாக துவங்குறாங்க. அப்பொழுது எஸ்கேஎஃப் கம்பெனி வோல்வோ என்னும் சொல்லக்கூடிய பேரை ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருந்தது. வோல்வோ அப்படின்னா லத்தீன் மொழியில் ஐ ரோல் அப்படின்னு அர்த்தம். அவங்க கார் கம்பெனி துவங்கும் பொழுதே ஸ்வீடன் நாட்டில் சாலைகள் சரியாக இல்லாத காரணத்தினால மேடும் குழியுமா பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் தயாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் ஸ்வீடன் நாட்டில் தயாரித்து அந்த மற்ற கார் நிறுவனங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது மற்ற கார்கள் பார்த்திங்க அப்படின்னா பணக்காரர்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்தது. ஒரு சாமானிய மனிதனும் ஒரு காரை வாங்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு குவாலிட்டியாக ரொம்ப சேஃப்டியாக காராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கார் டிசைனை வடிவமைக்கிறாங்க. இப்பொழுது 1927ஆம் வருடம் வோல்வோ OV4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் அவங்க வடிவமைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கார் மாடல். கார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வீடன் முழுக்க விற்பனையாகுது. முதல் ஒரு இடத்துலையே 280 கார்களை அவங்க தயாரித்து வெளியிடுறாங்க. கார்கள் மட்டும் தயாரிக்கிறது இல்லாமல் 1928ஆம் வருடம் முறையாக ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப ப்ராப்ளமாகுது. பிறகு 1934ஆம் வருடம் வோல்வோ V1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ்ஸை தயாரித்து அவங்க ஸ்வீடன் முழுக்க விற்கிறாங்க. 1935ஆம் வருடம் எஸ்கேஎஃப் கம்பெனி வோல்வோவுக்கு நிறைய ஷேரை விற்று வோல்வோ கம்பெனியை ஒரு இண்டிபெண்ட் கம்பெனியை அவங்க நியமிச்சிடுறாங்க. இந்த வோல்வோ கம்பெனியினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு பல விஷயங்கள் உண்டு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த குவாலிட்டி அண்ட் சேஃப்டி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கார்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இரும்பு கார் பாடியினுடைய ஸ்ட்ரக்சர், அது யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் எல்லாமே ஸ்வீடன்லேயே மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஸ்டீல் இது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்டீல் எல்லாமே ஹை கிரேட் ஹை குவாலிட்டி ஸ்டீல். பிறகு இரண்டாம் உலகப் போர் துவக்க காலகட்டத்தில் ஸ்வீடன் மிலிட்ரிக்கு தேவையான மிலிட்ரி ட்ரக்ஸ் மற்றும் மிலிட்ரி டேங்க்ஸ் எல்லாமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. குறிப்பாக அவங்களுடைய ஃபேமஸான மிலிட்ரி டேங்கான ஸ்ட்ரிட்ஸ் வேகன் M42 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலை அவங்க தயாரித்து ஸ்வீடன் மிலிட்ரிக்கு கொடுக்குறாங்க. அதே சமயம் 1944ஆம் வருடம் வோல்வோ கம்பெனி அடுத்த கார் மாடலான PV444 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரபலமான கார் மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எவர் யூனி பாடி கார் அப்படின்னு சொல்லிட்டு இதை டிசைன் பண்ணுறாங்க. 1955ஆம் வருடம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வோல்வோ கம்பெனி அமெரிக்காவில் அவங்களுடைய தடத்தை பதிக்கிறாங்க. குறிப்பாக இந்த PV444 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார் மாடலை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது 1950களில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏலேயே வச்சு இரண்டாவது அதிகமாக விற்பனையான ஒரு கார் அப்படின்னா இந்த கார் மாடலாக தான் இருக்குது. அதற்கப்புறமா 1959ஆம் வருடம் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இன்ஜினியர், அவர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட், அதாவது இப்போதைக்கு உலகம் முழுக்க எல்லோரும் பொதுவாக காரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீட் பெல்ட் டிசைன், அந்த பர்டிகுலர் சீட் பெல்ட்டை அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோன்னே இந்த கம்பெனி அந்த சீட் பெல்ட்டை பேட்டன்ட் பண்ணுது. ஆனால் ஒரு சில நாட்கள்லேயே அந்த பேட்டன்ட்டை எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா கார்களுமே சீட் பெல்ட் எல்லா கார்லேயும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இந்த பேட்டன்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து 1974ஆம் வருடம் பார்த்திங்க அப்படின்னா சைல்டு சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட்டில் ஒரு குழந்தை உட்கார்ந்தது அப்படின்னா அதுக்குரிய ஒரு சீட்டிங் பொசிஷனும் அதுக்குரிய ஒரு சேஃப்டியான சீட் பெல்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க கார்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இனோவேஷனை கொண்டு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாம்டா சார்டு சென்சர்னு ஒரு சென்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கார் இன்ஜினில். இந்த லாம்டா சென்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸில் வரக்கூடிய ஆக்சிஜன் லெவலை ஐடென்டிஃபை பண்ணி எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது, எந்த அளவுக்கு எமிஷன்ஸ் கார்பன் எமிஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணி ஃபீட்பேக் சிக்னல் கொடுக்கும். அதை பொறுத்த மாதிரி இந்த காரில் இருக்கக்கூடிய
ஏர் ஃபியூவல் மிக்சரை வந்து மாற்றி கொடுக்கும். இதனாலேயே வந்து கார்லேருந்து வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ்னுடைய பொல்யூஷன் லெவலை வந்து டிராஸ்டிக்காக குறைக்க முடிஞ்சது இந்த கம்பெனினால். இது வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த பாப்புலர் இனோவேஷன் கூட சொல்லலாம். இந்த டெக்னாலஜியை வந்து இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் வண்டியிலுமே வந்து பயன்படுத்துகிறாங்க. 1970களில் அதே காலகட்டத்தில் Volvo 240 என்னும் சொல்லக்கூடிய கார் மாடல் தான் வந்து யூஎஸ்லேயே வச்சு ரொம்ப சேஃபஸ்ட் கார் மாடல்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. இந்த Volvo கார் ஃபேக்ட்ரி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனில் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் வந்து இந்த கார் கம்பெனிக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த கார் கம்பெனி தான் வந்து உலகத்தில் உள்ள லார்ஜஸ்ட் கார் கம்பெனிஸில் 9th பொசிஷனை இந்த கார் கம்பெனி பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனி வந்து வருடத்திற்கு 6 லட்சம் கார்களை வந்து தயாரித்து உலகம் பூரா சேல் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த Volvo கார் கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரியை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.